வெல்கம் டு கெம்ஃபை. நான் உங்கள் சதீஷ்குமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 12ல் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன், தென் ஸ்டாய்க்கியோமெட்ரி ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட், ஃபர்ஸ்ட் யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ரேட் அப்படின்னா என்னன்றது இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தோம் அப்படின்னா, சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்டிவ் டைம், சேஞ்ச் இன் டைம் அப்படின்றத சொல்கிறோம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டண்ட்டாகவும் இருக்கலாம், ப்ராடக்டாகவும் இருக்கலாம். ஓகே, இப்போ கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு சொல்யூஷனில் எவ்வளோ சொல்யூட் டிசால்வ் ஆகிருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் கான்சன்ட்ரேஷன். ஜென்ரலாக கெமிக்கல் கைனெட்டிக்ஸில் மோலாரிட்டி அப்படின்ற கான்சன்ட்ரேஷன் டேர்ம் தான் யூஸ் பண்ணுவோம். கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் நிறைய இருக்குது. ஓகேவா? மோலாரிட்டி, நார்மாலிட்டி, மோலாலிட்டி. மோலாரிட்டி அப்படின்னா கேபிட்டல் எம் யூஸ் பண்ணுவோம், மோலாரிட்டி. கேபிட்டல் என் அப்படின்றது நார்மாலிட்டி. ஸ்மால் எம் அப்படின்னா மொலாலிட்டி. இதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ். எம் ஃபார் மொலாரிட்டி, என் ஃபார் நார்மாலிட்டி, ஸ்மால் எம் ஃபார் மொலாலிட்டி. இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸில் கெமிக்கல் கைனெட்டிக்ஸில் நம்ம என்ன கான்சன்ட்ரேஷன் டேர்ம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மொலாரிட்டி யூஸ் பண்ணுவோம். மொலாரிட்டி அப்படின்னா என்னென்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். சொல்யூட் நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எடுத்திருக்கோம் அதை நியூமரேட்டரில் வச்சுக்கணும், டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். சொல்யூஷனோட வால்யூம், சால்வெண்ட் கிடையாது. ஓகேவா? சொல்யூஷன், சொல்யூட், சால்வெண்ட் ரெண்டும் சேர்ந்தது. வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸை நம்ம என்ன யூனிட்டில் மெஷர் பண்ணுவோம்? மோல். வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் லிட்டர்ஸ், அதிலே சொல்லிட்டாங்க லிட்டர்ஸ் அப்படின்னு. அப்போ லிட்டர் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அப்போ மொலாரிட்டியோட யூனிட் என்ன? மோல்ஸ் பெர் லிட்டர் அப்படின்ற சொல்லலாம். ஓகேவா? மோல்ஸ் பெர் லிட்டர், இதான் மொலாரிட்டியோட யூனிட். அப்போ கான்சன்ட்ரேஷன் டேர்மோட யூனிட் தெரிஞ்சிருச்சு, மோல்ஸ் பெர் லிட்டர். அப்போ ரேட் அப்படின்னு என்ன சொன்னோம்? சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை டைம். அப்போ சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷனுக்கு என்ன யூனிட் பார்த்துருக்கீங்க? மோல்ஸ் பெர் லிட்டர் டிவைடட் பை டைம், அதை டைம் இன்வெர்ஸ் அப்படிங்கிறோம். அப்போ ரேட் அப்படின்றது என்ன? மோல்ஸ் பெர் லிட்டர் டைம் இன்வெர்ஸ். இதில் டைம் இன்வெர்ஸ்னு ஜென்ரலாக கொடுத்துருக்கோம். டைம் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, செகண்டாக இருக்கலாம், மினிட்டாக இருக்கலாம், ஹவராக இருக்கலாம், இயராக இருக்கலாம். அது ரியாக்ஷன் டு ரியாக்ஷன் வேரி ஆகும். அது ஸ்லோ ரியாக்ஷன் அப்படின்னா ஹவர்ஸில் இருக்கலாம், இல்லை இயர்ஸில் இருக்கலாம். வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னா செகண்ட்ஸில் இருக்கும். ரைட், இப்போ செகண்ட்ஸில் நடக்கிற மாதிரி ஏதாவது ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ அதோட ரேட் வேணும் அப்படின்னா சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை டைம்னு போடுவோம். சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷனோட யூனிட் மோல்ஸ் பெர் லிட்டர். டைம் செகண்ட்ஸில் நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா பெர் செகண்ட். மோல்ஸ் பெர் லிட்டர் பெர் செகண்ட், இந்த மாதிரி கிடைக்கும். ரைட், இப்போ நம்ம எடுக்கிற ரியாக்ஷன் ஏதாவது கேஸ் ஃபேஸில் நடக்கக்கூடிய ரியாக்ஷனாக இருந்துச்சுன்னா, அப்போ இந்த இது நம்ம யூஸ் பண்ண முடியாது. கேஸ் ஃபேஸ் நடக்கிற ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா கான்சன்ட்ரேஷனை எதில் தான் மெஷர் பண்ணியிருப்பாங்க? அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் மெஷர் பண்ணியிருப்பாங்க. அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், ஏடிஎம் அப்படின்ற கொடுத்துருக்காங்க. அப்போ கான்சன்ட்ரேஷன் இருக்கிற இடத்துல என்ன வரும்? ரேட் அப்படின்னா என்ன பார்த்தோம்? கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை டைம். கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது அட்மாஸ்பியர் டிவைடட் பை டைம். அப்போ அதை எப்படி எழுதலாம்? அட்மாஸ்பியர் டைம் இன்வெர்ஸ். இதில் எந்த டைம் நம்ம சூஸ் பண்ணுறோமோ, செகண்ட், மினிட், ஹவர், இயர், எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எதை சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்றாப்புல சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ செகண்ட்ஸில் நடக்கிற மாதிரி ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அட்மாஸ்பியர் பெர் செகண்ட். இதான் ரேட் ஆஃப் ரியாக்ஷனோட யூனிட். சிம்பிளாக ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நீ வச்சுக்கோங்க. ரேட் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை டைம். கான்சன்ட்ரேஷனை கெமிக்கல் கைனெட்டிக்ஸில் என்ன இதில் யூஸ் பண்ணுறோம்? மோலாரிட்டியில் யூஸ் பண்ணுறோம். மோலாரிட்டி அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் லிட்டர். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டோட யூனிட் மோல்ஸ், வால்யூம் ஆஃப் சொல்யூஷனோட லிட்டர். இன் லிட்டர்ஸ் அப்படின்னா லிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். மோல்ஸ் பெர் லிட்டர். அப்போ கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா மோல்ஸ் பெர் லிட்டர் அப்படின்னு வரும். டிவைடட் பை டைம், அதான் டைம் இன்வெர்ஸ்னு கொடுத்துருக்கோம். மோல்ஸ் பெர் லிட்டர் டைம் இன்வெர்ஸ் ஆர் பெர் டைம் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். டைமை நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்றாப்புல சேஞ்ச் ஆகிக்கிறோம். கேஸ் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்க்கு மோல்ஸ் பெர் லிட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் யூஸ் பண்ணணும், ஏடிஎம் அப்படின்றது யூஸ் பண்ணணும். ரைட், அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது ஸ்டாய்க்கியோமெட்ரி ஆஃப் ரியாக்ஷன் ரேட். ரியாக்ஷனோட ஸ்டாய்க்கியோமெட்ரி பார்க்கணும். ரைட், இப்போ ஒரு ரியாக்ஷன் இதில் பாருங்கள், ஏ கிவ்ஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஏ கிவ்ஸ் பி. இதோட ஸ்டாய்க்கியோமெட்ரி வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? ஏக்கு முன்னாடி என்ன நம்பருமே இல்லை அப்படின்னா 1 இருக்குது அப்படின்ற மாதிரி மீனிங். 1 மோல்ஸ் ஏ எடுக்கிறாங்க, அது அவ்வளோ ரியாக்ட் ஆகி 1 மோல்ஸ் பியை ஃபார்ம் பண்ணுது. எவ்வளோ ஏ டிஸப்பியர் ஆகுதோ
அவ்வளோ பி வந்து ஃபார்ம் ஆகுது. ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸும் ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் பி, ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஏ, ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் பி ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஏ, ஏ வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுன்றதுக்காண்டி நெகட்டிவ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ரியாக்டன்ட்டோட அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ரேட் வேணும் அப்படின்னா மைனஸ் டிஏ டிவைடட் பை டிடி. ஃபார்மேஷன் இங்கே வந்து பின்ற ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. டிபி டிவைடட் பை டிடி. இதில் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை வந்து டிவைடில் கொண்டு வரணும். இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். 1/1 எழுதணும் ஒன்று தான், எழுதாமல் இருந்தாலும் ஒன்று தான். அதாவது மைனஸ் 1/1 dA டிவைடட் பை டிடி ஈக்குவல் டு ப்ளஸ் 1/1. ஏன்னா ப்ராடக்ட்ன்றது ஃபார்மேஷன். டிபி டிவைடட் பை டிடி. இங்கே என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை அப்படியே டிவைடில் எழுதணும். ஒன்றுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கேயும் 1 இருக்குன்னு அர்த்தம். அதனால் 1/1 போட்டாச்சு. இதில் ஏன் மைனஸ் போட்டிருக்கோம்? ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும், ஸோ மைனஸ். ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஸோ இங்கே பாசிட்டிவ். இது தான் இங்கே எழுதியிருக்காங்க. ரைட். இதே மாதிரி இன்னொரு ரியாக்ஷன் பாருங்கள். ஏ கிவ்ஸ் 2B. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 1 மோல் ஏ வந்து டிஸப்பியர் ஆனிச்சு அப்படின்னா 2 மோல் பி வந்து ஃபார்ம் ஆகும், அப்பியரன்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபார் எவ்ரி 1 மோல் ஆஃப் ரியாக்டன் 2 moles ஆஃப் ப்ராடக்ட் பி ஆர் ஃபார்ம். ஒரு மோல் ரியாக்டன்ட் வந்து டிஸப்பியர் ஆனிச்சுன்னா 2 மோல் ப்ராடக்ட் பி வந்து ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்ற கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரேட் எழுதுனா எப்படி எழுதணும்? ரேட் ஈக்குவல் டு மைனஸ் டிஏ டிவைடட் பை டிடி. ஏக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது? ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். பிக்கு முன்னாடி என்ன இருக்குது? 2 அப்படின்ற கோஎஃபிஷியன்ட் இருக்குது. கோஎஃபிஷியன்ட்டை அப்படியே டிவைடில் எழுதணும். 1 டிவைடட் பை 2 டிபி டிவைடட் பை டிடி. இதில் வந்து பாசிட்டிவ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா இது ப்ராடக்ட். நெகட்டிவ் வந்திருக்கு, ஏன்னா இது ரியாக்டன்ட். அப்போ ரேட் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது? மைனஸ் டிஏ டிவைடட் பை டிஏ டிவைடட் பை டிடி ஈக்குவல் டு 1/2 டிபி டிவைடட் பை டிடி அப்படின்னு சொல்லி இருக்குது. உங்களுக்கு டிபி எவ்வளோ ஃபார்ம் ஆகும் அப்படின்றது மட்டும் தெரியணும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் வித் ரெஸ்பெக்டிவ் டைம் எவ்வளோன்னு சொல்லி தெரியணும் அப்படின்னா 2 இன்ட்டு மைனஸ் டிஏ டிவைடட் பை டிடி மைனஸ் டிஏ டிவைடட் பை டிடி அப்படின்னு சொல்லி வந்துடும். ப்ராடக்ட் எவ்வளோ ஃபார்ம் ஆகுன்னு தெரியும்னா ரியாக்டன்ட் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்ற வேல்யூஸ் தெரிஞ்சிருச்சுன்னா அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுன்றது கண்டுபிடிச்சிடலாம். ரைட். எக்ஸாம்பிள் பாருங்கள். கன்சிடர் த ஆக்சிடேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு டு ஃபார்ம் NO2. நைட்ரிக் ஆக்சைடு வந்து ஆக்சிடைஸ் ஆகி நைட்ரஜன் டை ஆக்சைடை ஃபார்ம் பண்ணுது. நைட்ரிக் ஆக்சைடுனா NO கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் நைட்ரஜன் டை ஆக்சைடு. மோனாக்சைடு வந்து ஆக்சிஜனோட கம்பைன் ஆனிச்சுன்னா டை ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகும். இதே இது டை ஆக்சைட்ஸ் வந்து ஆக்சிஜனோட கம்பைன் ஆகினா ட்ரை ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ரைட். இப்போது எக்ஸ்பிரஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பார்த்தோம்னா எக்ஸ்பிரஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO, O2 அண்ட் NO2. எல்லாத்தோட ரேட் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது, அட் எ பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆக்சிஜன் இஸ் டிக்ரீசிங் அட் 0.2 moles per liter per second. வாட் ரேட் NO2 இன்க்ரீசிங். ஒரு குறிப்பிட்ட டைமில் ஆக்சிஜன் இவ்வளோ நம்பர் டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா NO2ஓட ரேட் வந்து எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்தம் 2 கொஸ்டின் இருக்குது, ஏபி அப்படின்னு ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் நைட்ரஜன் மோனாக்சைடு, ஆக்சிஜன், நைட்ரஜன் டை ஆக்சைடு எல்லாமே கண்டுபிடிக்கணும். முதல்ல அந்த ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத எழுதிக்கிறோம். 2NO + O2 gives 2NO2. 2NO gas plus O2 gas gives 2NO2 gas அப்படின்ற மாதிரி எழுதிட்டோம். ரேட் வித் ரெஸ்பெக்ட் டு நைட்ரஜன் மோனாக்சைடு அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். ரேட் வித் ரெஸ்பெக்ட் டு நைட்ரஜன் மோனாக்சைடு இது எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ண போகிறோம். இது எப்படி எழுதணும் அப்படின்னா மைனஸ் 1/2 சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரஜன் மோனாக்சைடு டிவைடட் பை டிடி. எதுக்காக எப்படி எழுதியிருக்கோம்? நம்ம வந்து NO தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிடி அப்படின்னு சொல்லி போட்டுடுறோம். இங்கே முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை அப்படியே டிவைடில் போடணும். முன்னாடி 2 இருந்துச்சுன்னா 1/2 அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. மைனஸ் ஏன் போட்டிருக்கோம்? ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுன்றதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு மைனஸ். ரைட். ரேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜன்.
ஆக்சிஜனை பொறுத்து ரியாக்ஷன் ரேட் எப்படி மாறும்னு கேட்குறாங்க அப்படின்னா O2 முன்னாடி என்ன நம்பர் இருக்குது, ஒன்றுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். -1/1 சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் dt அப்படின்ட்டு போட்டோம். ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும். ஸோ மைனஸ் முன்னாடி கோஎஃபிஷியன்ட் ஒன்றுமே இல்லைனா 1 இருக்குன்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கணும். 1/1 d ஆக்சிஜன் டிவைடட் பை dt அப்படின்ட்டு போட்டாச்சு. ஃபைனலாக பார்க்க வேண்டியது ரேட் வித் ரெஸ்பெக்ட் டு நைட்ரஜன் டை ஆக்சைடு ப்ராடக்ட். ரேட் with respect to nitrogen dioxide product. One by two, okay va? 1/2 change in concentration of nitrogen dioxide with respect to time dt. Concentration of nitrogen dioxide அப்படினு சொல்லி போட்டுறோம். Change in concentration of nitrogen dioxide divided by change in time dt அப்படினு சொல்லி எழுதிறோம். இங்கே என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது 2, அதாவது 1/2 அப்படின்னு சொல்லி எழுதிடணும். இங்கே முன்னாடி ஏதாவது இருக்குச்சுன்னா அதை அப்படியே கீழே டிவிஷனில் கொண்டு வந்துடுறோம். ப்ராடக்ட் அப்படின்றது பாசிட்டிவ் சைனில் தான் இருக்கும், அதனால் பாசிட்டிவ். ரைட். அப்போ ரேட் அப்படின்றது எப்படி ஈக்குவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா -1/2 change in concentration of NO divided by dt equal to -1/1ன்றதை எழுதாமல் கூட இருக்கலாம். மைனஸ் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஈக்குவல் டு ப்ளஸ் 1/2 சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரஜன் டை ஆக்சைடு வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அவ்வளோதான். ரேட் வேணும் அப்படின்னா இந்த எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். இதில் ஏதாவது 2 இதை கம்பேர் பண்ண சொல்லி கூட கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ரைட். அப்போது ஏ அப்படின்றது சால்வ் பண்ணியாச்சு. தனித்தனியாக ரியாக்ஷன் ரேட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். வித் ரெஸ்பெக்ட் டு நைட்ரஜன் மோனாக்சைடு, வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜன், வித் ரெஸ்பெக்ட் டு நைட்ரஜன் டை ஆக்சைட்ஸ். இது எல்லாமே ஈக்குவல் தான். ஓகேவா? இது எல்லாத்தோட ரேட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால தான் ரேட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக எழுதாமல் மொத்தமாக எழுதியிருக்கோம். அட் ஏ பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆக்சிஜன் டிக்ரீசிங், ஆக்சிஜன் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. 0.2 moles per liter per second டிக்ரீஸ் ஆகுது. NO2 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. இது எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்னா எதெல்லாம் கம்பேர் பண்ணியிருக்காங்க? ஆக்சிஜன், NO2. அப்போ இது ரெண்டை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? கொஸ்டின் பி, ஆப்ஷன் பின்ற போட்டுரும். மைனஸ் டி ஆக்சிஜன் டிவைடட் பை டிடி ஈக்குவல் டு 1/2 டி NO2 டிவைடட் பை டிடி. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? NO2 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், NO2 தான் கேட்டிருக்காங்க. O2 வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆகும்னு கொடுத்துட்டாங்க. 0.2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. NO2 தான் வேணும் அப்படின்னா NO2 மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. NO2 டிவைடட் பை டிடி ஈக்குவல் டு இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை -2 இன்ட்டு மைனஸ் டி ஆக்சிஜன் டிவைடட் பை டிடி. ஆக்சிஜன் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுமோ அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். எவ்வளோ டிக்ரீஸ் ஆகும்னு நம்ம கொடுத்துருந்தாங்க? 0.2 moles per liter per second. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மைனஸ் 0.2 moles per liter per second. டிக்ரீசிங் அப்படின்றதும் நெகட்டிவில் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஸோ ப்ளஸ். ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சைன்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப வந்து சிக்னிஃபிகேட் கிடையாது. ஓகேவா? டிக்ரீசிங் அப்படின்றத குறிக்கிறதுக்காக தான், இண்டிகேட் பண்ணுறக்காண்டி தான் மைனஸ் அப்படின்ற கொடுக்குறோம். ஆன்சர் எழுதும்போது ப்ராடக்ட் ஃபார்மேஷன் தானே ஆகும், அதனால் மைனஸ்லாம் போடக்கூடாது. 2 × 0.2 அப்படின்னா 0.4 moles per liter per second. நைட்ரஜன் டை ஆக்சைடு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா 0.4 moles per liter per second கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்த உடனே சொல்ல முடியும். ஓகேவா? எப்படி அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள். இந்த ஈக்குவேஷன்ஸில் ஆக்சிஜனையும் NO2 தானே கம்பேர் பண்ணுறாங்க. ஆக்சிஜன் வந்து 1 mole டிஸப்பியர் ஆனிச்சுன்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு 2 mole ஃபார்ம் ஆகும். இங்கே எவ்வளோ குறையுதோ அதுக்கு 2 மடங்கு இங்கே வந்து ஃபார்ம் ஆகும். இங்கே எவ்வளோ குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க? 0.2 குறையுது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. 0.2 moles per liter per second வந்து டிக்ரீஸ் ஆகுது, குறையுது. அப்போ இதை விட 2 மடங்கு அங்கே வந்து ஃபார்மேஷன் இருந்திருக்கணும். 2 மடங்கு அப்படின்னா 2 × 0.2 0.4 டைம்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆயிருக்கணும். 0.4 moles per liter per second ஃபார்ம் ஆயிருக்கணும். உங்களுக்கு வந்து ஆன்சர் அதானே? 0.4 moles per liter per second. இது வந்து சிஸ்டமேட்டிக் வே
1 மார்க்ஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ்லாம் இது மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி லாஜிக்கல் எதுவும் யூஸ் பண்ணுங்கள். அந்த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் எழுதிட்டு இது இவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு, இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்டால் லாஜிக்கலாகவே வந்து மோல்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணியே நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ரைட், இது வரைக்கும் நம்ம பார்த்ததை வச்சு 2 MCQs மட்டும் பார்த்துடுறோம். ஃபார் த ரியாக்ஷன்ஸ் நைட்ரஜன் + 3 ஹைட்ரஜன் gives 2 அமோனியா. ஹவ் ஆர் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எக்ஸ்பிரஷன் இன்டர் ரிலேட்டட்? ஹைட்ரஜனையும் அமோனியாவையும் எப்படி இன்டர்ரிலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹைட்ரஜன் அமோனியா இது 2 தான் இன்டர்ரிலேட் பண்ண போகிறோம். அப்போ நைட்ரஜனை வந்து இந்த இடத்துல கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஹைட்ரஜனையும் அமோனியாவை மட்டும் பார்த்தா போதும். ஹைட்ரஜன் என்ன? ரியாக்டன்ட். அப்போ இதோட ரேட் எழுதும்போது என்ன பண்ணணும்? மைனஸ் அப்படின்னு கொடுத்துருக்கணும். அமோனியான்றது ப்ராடக்ட், அது பாசிட்டிவ் சைனில் இருக்கணும். அப்போது ஹைட்ரஜன் நெகட்டிவ்ல சைனில் இருக்கணும், அமோனியா பாசிட்டிவ் சைனில் இருக்கணும். அது மாதிரி எந்த ஆப்ஷன்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஹைட்ரஜன் நெகட்டிவில் இருக்குது, ஹைட்ரஜன் நெகட்டிவில் இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் பாசிட்டிவ், அப்போ இது கண்டிப்பாக ஆன்சர் கிடையாது. இங்கே ஹைட்ரஜன் பாசிட்டிவ், கண்டிப்பாக ஆன்சர் கிடையாது. இது 2ல் தான் ஏதாவது ஒன்றா இருக்கணும். ரைட், இப்போ ஹைட்ரஜனோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 3. -1/3 அப்படின்ற மாதிரி எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். -1/3 சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் டிவைடட் பை dt. இது கரெக்டு தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. இதை வச்சே வந்து சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம். ரைட், இதை ஒரு தடவை எழுதிடலாம். ரேட் அப்படின்னா என்ன? சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் வித் ரெஸ்பெக்டிவ் டைம் dt. கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 3. அது வந்து எப்படி எழுதணும்? 1/3 அப்படின்னு எழுதணும். ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அமோனியா. சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அமோனியா, அமோனியான்றது ப்ளஸில் இருக்கணும், டிவைடட் பை dt. கோஎஃபிஷியன்ட் வந்து 2, 1/2 அப்படின்னு சொல்லி எழுதணும். இதே போல் தான் இங்கே இருக்குது. -1/3 d ஹைட்ரஜன் டிவைடட் பை dt ஈக்குவல் டு 1/2 d அமோனியா டிவைடட் பை dt. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஃபார் எ ரியாக்ஷன் P + Q gives 2R + S. பியும் கியூவும் கம்பைண்ட் ஆகி 2R + S அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஆகுது. இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் P ஈக்குவல் டு ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் S. P எவ்வளோக்குள்ளே டிஸப்பியர் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ S வந்து ஃபார்ம் ஆகுன்றாங்க. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், இன்கரெக்ட் கிடையாது. ஓகேவா? நம்மக்கிட்ட எது வந்து இன்கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், இது நம்ம தேடுற ஆப்ஷன் கிடையாது. ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் Q. Q எவ்வளோ டிஸப்பியர் ஆகுதோ இன்ட்டு 2 இன்ட்டு அப்பியரன்ஸ் ஆஃப் R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா ரேட் அப்படின்றது பார்க்கும்போது நம்ம என்ன எழுதுவோம்? இப்போ வந்து எதெல்லாம் கம்பேர் பண்ணுறாங்களோ அதை மட்டும் பாருங்கள். பியும் எஸ்ஸும் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணாங்களா? பியும் எஸ்ஸும் கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மைனஸ் டிபி டிவைடட் பை டிடி ஈக்குவல் டு டிஎஸ் டிவைடட் பை டிடி. இங்கே எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அப்பியர் ஆகும். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அவங்க இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க, அதனால் இது ஆன்சர் இல்லைன்னு சொல்லிட்டோம். இப்போ கியூவும் எஸ்ஸும் 2வது இதில் கம்பேர் பண்ணுறோம். சாரி, கியூவும் ஆரும் கம்பேர் பண்ணுறாங்க. QR மைனஸ் dq டிவைடட் பை dt மைனஸ் dq டிவைடட் பை dt ஈக்குவல் டு ப்ளஸ் 1/2 dr டிவைடட் பை dt. ப்ராடக்ட் அப்படின்றது இருக்குது அப்பியரன்ஸ். ஓகேவா? dr டிவைடட் பை dtன்னு போட்டோம். இங்கே 2 இருந்துச்சுன்னா 1/2ன்னு போடணும். 1/2 அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் Q. ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் Q அப்படின்னா மைனஸ் dq டிவைடட் பை dt ஈக்குவல் டு 2 இன்ட்டு ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் R. ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் Rனா dr டிவைடட் பை dt 2 இன்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து என்ன வந்திருக்கணும்? 1/2ன்னு வந்திருக்கணும். அப்போ இதுதான் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதான் நம்ம தேடுற ஆன்சர். இதான் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ரைட், இதே வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் பியும் ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் Q. PQ இது ரெண்டையும் பார்க்குறாங்க. PQ ரெண்டுமே வந்து ரியாக்டன்ட், ரெண்டுமே டிஸப்பியர் தான் ஆகும். டிஸப்பியரன்ஸ் வந்து P எவ்வளோ டிஸப்பியர் ஆகுதோ அதே தான் Qவும் டிஸப்பியர் ஆகுங்கிறாங்க. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். மைனஸ் டிபி டிவைடட் பை dt ஈக்குவல் டு மைனஸ் dq டிவைடட் பை dt இப்படி தான் வரும். எவ்வளோ டிஸப்பியர் P ஆகுதோ அதே அமௌண்ட் வந்து Qவும் டிஸப்பியர் ஆகும். இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நம்ம கேட்டது இன்கரெக்ட், ஸோ இது ஆப்ஷன் கிடையாது. ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் Q. ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் Q ஈக்குவல் டு 1/2 ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் R. இதான் இங்கே கொடுத்துருக்கோம். ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் Q ஈக்குவல் டு 1/2 ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் R. இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அவங்க கேட்டது இன்கரெக்ட், அதனால் இதுவும் நம்ம ஆப்ஷன் கிடையாது. ஆப்ஷன் பி தான் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிடுறோம்.
ரைட். அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன், ஒரு ரியாக்ஷனோட ரேட் என்ன அப்படின்னு பார்க்கணும். இதை சிம்பிளாக ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை டைம் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்சன்ட்ரேஷனை மோலாரிட்டியில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். யூனிட் வந்து மோல்ஸ் பர் லிட்டர், டைம்ன்றதை செகண்ட், மினிட், ஹவர் இதில் வேணாலும் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். பெர் டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். கேஸ் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் அட்மாஸ்பியரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸ்டாய்க்கியோமெட்ரி அப்படின்னா அதில் என்ன கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து அப்பியரன்ஸும் டிஸ்அப்பியரன்ஸையும் வந்து கம்பேர் பண்ணுறோம். இதை பொறுத்து 2 ப்ராப்ளம்ஸ், ஒரு எக்ஸாம்பிள் 1 அப்படின்றதுல ஏபி அப்படின்னு சொல்லி 2 சால்வ் பண்ணியிருந்தோம். ஃபைனலாக வந்து MCQs பார்த்துருந்தோம். ரைட். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.